இப்ப 22 பேர் மேல வழக்கு போடப்பட்டிருக்குல்ல நாம் தமிழர் கட்சியில, அதுல முதல் ஆளாக கண்ணன்கிற நபர் மேல கைது செய்யப்பட்டிருக்காரு இல்லையா, அந்த நபரை சோதித்ததில் அவருடைய அந்த ரத்தத்துல கஞ்சா அடித்ததற்கான அந்த டெஸ்ட் ப்ரூவ் ஆயிருக்கு. கஞ்சா போதையில தான், முழு போதையில தான் தம்பி அடிச்சிருக்காப்புல. கட்ட கட்ட வார்த்தைகளை எல்லாம் கட்ட கட்ட கட்டன்னு அடிச்சு தள்ளிருக்கான். அண்ணன் சொல்லிட்டாரு, சாரே, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் முன்னரே தயவு செய்து இறந்து விடுங்கள், எங்கள் அண்ணா சொன்னாலும் கேட்க மாட்டோம், நீங்கள் தவறினாலும் அதன் பலனை சந்ததிகள் சந்திக்கும், உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தேடி போய் அவர்களுக்கு நாங்கள் பழி தீர்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப யோசிச்சு பாருங்க. இந்த டயலாக்ங்கிறது தனிப்பட்ட கண்ணனின் டயலாக் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கிட கூடாது. இது முழுக்க முழுக்க சீமானின் டயலாக். நீ ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது மேடையிலேயே என்னுடைய செல்போனை தோண்டி பாருங்க, அதுல கெட்ட வார்த்தைகள் எல்லாம் இருக்கும், மோத்தாங்கம்மான்னு இருக்கும்னு குறிப்பிட்ட இந்த அதிகாரியை குறிப்பிட்டு பேசுகிறீர்கள். நீங்க ஏவி விடுறீங்க. நான் சொல்றேன், வருண்குமாரை தாக்க வேண்டும்ங்கிற அஜெண்டாவில் 22 பேர்கள், அதாவது மோசமான வார்த்தைகளால் சொல்ல முடியாது, இப்ப வெளியில பேச முடியாது. நான் சொல்வதாக இருந்தால் தொடர்ந்து பீப் போட வேண்டியிருக்கும். அவ்வளவு வார்த்தைகளையும் பயன்படுத்தி வருண்குமாரையும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள், அவர் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் மிக கேவலமாக பேசியிருக்கிறார்கள். ராட்வீலர் நாய்களை மொத்தமா வளர்த்து வச்சிருக்கிறது மாதிரிங்க, போய் கடின்னு சொல்ல மொத்தமா கடிக்கணும், அதான் அதோட வேலையே. இப்படி கொடுப்பதையெல்லாம் கடித்து பழகிய ஒரு ராட்வீலர் கூட்டமாக இருக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சி. யாரை கடிப்பது என்று தெரியாமல் அதிகாரியின் மேலும் அவர் குடும்பத்தின் மேலும் கடித்து வைத்திருக்கிறார்கள். அதன் விளைவுதான் இன்னைக்கு உங்களுடைய பல்லை உடைப்பதற்கான எஃப்ஐஆரை போட்டு இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைதின் தொடர்ச்சியாக சீமானுக்கும் மோத வேண்டிய இடத்தில் போய் மோதணும்ல. நீங்க எல்லை மீறி மோதினீங்கன்னா என்ன ஆகும்? எதிர்வினை மோசமா தான் இருக்கும். அதற்கான பலனை தம்பிகள் அனுபவிப்பார்கள். இப்ப கூட என்ன நடக்குது? அவசரமாக 22 பேரும் வக்கீல்கள் மூலமாக மன்னிப்பு கடிதத்தை எழுதி வைத்துக்கிட்டு காலில் விழுறதுக்கு, சரண்டர் ஆவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு தோழர் சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். தமிழக காவல்துறை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கண்ணன் அவர்களை கைது செஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம 22 பேர் மேல, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த 22 நபர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்குது. எதுக்காக இந்த கைது? ஏன் இந்த எஃப்ஐஆர்? வருண்குமார் அவர்கள்ட்ட தான் முதல்ல சாட்டை துரைமுருகனுடைய தவறு மேல உள்ள ஒரு கேஸ் போகுது. அதாவது குறிப்பா ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துல ஒரு போராட்டம் நடக்குது, பெண்கள் போராட்டம். அந்த போராட்டம் நடக்கும் போதே இந்த நபர், சாட்டை துரைமுருகன்கிற நபர் 9 பெண்கள் அங்க அந்த நிறுவனத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அது மறைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு செய்தியை இந்த தன்னுடைய காணொளிகள் மூலமாக பரப்புகிறார். இப்படி அவதூறாக பரப்பப்பட்ட அந்த காணொளி எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும் பாருங்க. ஏற்கனவே ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை அந்த நிறுவனத்தில் இது நடந்துகிட்டு இருக்கு. அதுல இவர் கூடுதலா ஒரு காணொலியை போடும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால இவர் ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கான வேலையை செய்தார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த நபர் மேல் முதலில் எஃப்ஐஆர் பதியப்பட்டு இவரை உள்ள தூக்கி வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் குண்டர் சட்டத்தில் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டார் சாட்டை துரைமுருகன். ஸோ இந்த அடிப்படையில் இவர் மேல ஒரு தனிப்பட்ட வெஞ்சன், யாரு, வருண்குமார் மேல ஒரு தனிப்பட்ட கோபம் நாம் தமிழர் கட்சிக்கும் குறிப்பாக சாட்டை துரைமுருகனுக்கும் ஏற்படுகிறது. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி டெவலப் ஆகுது. ஒரு கட்டத்தில் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பேசிய சாட்டை துரைமுருகன் திரு கருணாநிதி அவர்களை குறித்து பாடிய பாடல், அது திருச்சி சைபர் கிரைம் போலீசாரால் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தான் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்குது. ஆனா அதையும் வருண்குமார் தான் செய்தார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெண்டையும் கோர்த்து கொண்டு வருண்குமார் மேல் ஒரு கட்டம் கட்டி விட்டார்கள். இந்த குறிப்பா அந்த கட்சியை தீர்மானம் பண்ணி அவர்கள் மேல் ஒரு பாய்கிற வேலை. தனிப்பட்ட முறையில் சாட்டை துரைமுருகன் மட்டும் இல்ல, சீமானே பேசும்போது பொது வெளியில் வருண்குமார்னு ஒரு எஸ்பி இருக்கிறாரு, அவருக்கு தனக்கு பிரச்சனை, தன் கட்சிக்காரர்கள் மேல் அவர் நடவடிக்கை எடுக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம தேவேந்திர குல வேளாளர், மறவர், நாடார் யாரை பார்த்தாலும், அதாவது முக்கியமான பெரிய ஜாதிகளை எல்லாம் குறிப்பிட்டு இவர்களெல்லாம் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவர் பகிரங்கமா வைக்கிறார். இதெல்லாம் நாம் என்ன சொல்றோம்னா, இதையெல்லாம் பார்த்து
உந்தப்பட்ட அல்லது இதையெல்லாம் அஜெண்டாவா கொடுக்கப்பட்ட நபர்கள் தான் இந்த 22 பேர். இன்னொன்று நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறது மாதிரி தான் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த செயல்முறை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவை வச்சுக்கிட்டு அவர்கள் மேல் இலக்கு வைத்து தாக்குவது. அது ஒரு கொரில்லா படையை மாதிரி திட்டமிட்டு தான் இயங்குகிறது. அந்த அடிப்படையில் வருண்குமாரை தாக்க வேண்டும்ங்கிற அஜெண்டாவில் 22 பேர்கள் அதாவது மோசமான வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இப்ப வெளியில பேச முடியாது. நான் சொல்வதாக இருந்தால் தொடர்ந்து பீப் போட வேண்டியிருக்கும். அவ்வளவு வார்த்தைகளையும் பயன்படுத்தி வருண்குமாரையும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் அவர் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் மிக கேவலமாக பேசியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வருண்குமார் அவர்கள் நேற்று மாலையில ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் கண்ணன் அப்படிங்கிற நபர் அவர் தான் நிறைய பதிவுகளை போட்டிருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாதிகள் இல்லை, அதாவது சாதி பார்த்துத்தான் இவர் நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற காலகட்டத்தில் போடப்பட்டது. அந்த அப்படி சொன்னதுக்காக ஆமா சீமான் பேசியதற்காக இவர் பேசினாரா என்று தெரியல. ஆனா முக்கியமா சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்ங்கிற கவிதையை இவர் போஸ்ட் பண்றார். அதுக்கு கீழே போய் இந்த கண்ணன்கிற நபர், சாரே நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் முன்னரே தயவு செய்து இறந்து விடுங்கள், எங்கள் அண்ணா சொன்னாலும் கேட்க மாட்டோம், நீங்கள் தவறினாலும் அதன் பலனை சந்ததிகள் சந்திக்கும், உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தேடி போய் அவர்களுக்கு நாங்கள் பழி தீர்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப யோசிச்சு பாருங்க. இந்த டயலாக்ங்கிறது தனிப்பட்ட கண்ணனின் டயலாக் அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கிட கூடாது. இது முழுக்க முழுக்க சீமானின் டயலாக். சீமான் மேடையில் என்ன சொல்வாரு, நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது இருக்கிற அதிகாரிகள்லாம் ஓடி போயிருங்க, என் கண்ணிலே படக்கூடாது, நான் எடுக்கிற நடவடிக்கைகள் தயவு செஞ்சு நீங்க செத்து போயிருங்கன்னு கூட சொல்லுவார். ஸோ இந்த டயலாக்குகளை எல்லாம் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு யாரிடம் பயன்படுத்துகிறோம், எந்த விதத்தில் பயன்படுத்துகிறோம்னு தெரியாம கூடுதல் வீரியத்தோடு ஸ்பெசிஃபிக்கா இந்த காவல் அதிகாரியின் பதிவில் சென்று நீங்க தயவு செஞ்சு செத்து போயிருங்க, இல்லை அப்படின்னா நாங்க ரொம்ப உக்கிரமா இருப்போம் அப்படின்னு மிரட்டுறாருன்னா அது எந்த அளவிற்கு சரியாக இருக்கும்? நான் என்ன சொல்றேன், வருண் அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் வெறும் அதிகாரி மட்டும் இல்லை, அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குழந்தைக்கு தகப்பன், அவர் தாய் தகப்பனுக்கு பிள்ளை, அவர் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூக மனிதன். நீங்க அவரை உளவியலாகவும் சமூக ரீதியிலும் பல விதங்களிலும் அவரை கிரிட்டிசைஸ் பண்றீங்க, அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்குறீர்கள்னா இதை வெறுமனே ஒரு அதிகாரியின் பிரச்சனைங்கிறது மட்டும் இல்லைங்க, தனிப்பட்ட மனிதர்களின் பிரச்சனையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கூடுதலா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அதிகாரியை இவ்வளவு மோசமாக நீங்க விமர்சிக்கிறீங்கன்னா அது விமர்சனம் எடுத்து கொலை மிரட்டல் தானே. ஆமா, கொலை. அதான் ஒரு அதிகாரியை இவ்வளவு மோசமா நீங்க மிரட்டுறீங்கன்னா சாதாரணப்பட்ட மக்களை எவ்வளவு மோசமாக மிரட்டுவீர்கள்? இதன் அடிப்படையில் தான் இந்த எதிர்வினை நடந்திருக்குது. இவரை போலவே 22 பேர் மேல் அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிறது இப்போதைய நிலைமை. இவங்க சமூக வலைத்தளங்களில் இப்படி போட்டது ஒரு பக்கம் இருந்தாலும், இதுக்கு முன்னாடி இதை ஆரம்பிக்கிற விதமா சீமான் அவர்கள் இந்த மின்கட்டண உயர்வு சம்பந்தமா நடத்தின ஆர்ப்பாட்டில் அவர் பேசுனது அதுதானே இது தொடக்கமா இருக்குது. அதுதான் என்ன சொல்றேன்னா, தலைவன் எவ்வழியோ அவ்வழியில்தான் தொண்டர்கள். அந்த அடிப்படையில இந்த நபரினுடைய பேச்சு ஒழுக்கம், மேடை நாகரிகம் அப்படிங்கிற அந்த பிம்பத்தை தான் அப்படி பிரதிபலிக்கிறார்கள். இப்ப நீங்க ஒரு மின்கட்டண உயர்வை குறித்து நீங்க பேச வாரீங்க, மின்கட்டண உயர்வு மக்கள் பிரச்சனை, இதைத்தான் நீங்க பேசியிருக்கணும். ஆனா மேடையில் ஏறி நீங்கள் முழங்கியதெல்லாம் தனிப்பட்ட உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகனுடைய பிரச்சனை. சாட்டை துரைமுருகன் அத்துமீறி தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினார், அந்த அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு 2 முறையும். அதுதான் இதுல எந்த விதமான, நான் என்ன சொல்றேன்னா, எந்த விதத்திலும் அவர் சரியா பேசியிருக்கிறாரு, அவர் பேசியதெல்லாம் சரி அப்படின்னு பேசுனீங்கன்னா இன்னைக்கு அதன் விளைவு தானே உங்களுடைய பேச்சின் அடுத்தடுத்த கட்டம் தானே நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது நீங்கள் செத்து விடுங்கள் அப்படின்னு சொல்றதும், கெட்ட வார்த்தைகளில் இது போக நிறைய கெட்ட வார்த்தைகளில் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுவதும். அப்ப இதுக்கெல்லாம் கருத்து சுதந்திரம்ங்கிற காடை தூக்கிட்டு நீங்க வருவீங்களா? நீங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய, இன்னைக்கு சுனந்தான்னு சொல்லக்கூடிய ஐடி விங்ல வேலை செய்யக்கூடிய அவங்களுடைய அமைப்பை சேர்ந்த ஒரு பெண் கருத்து சுதந்திரம் கண்ணனுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லலாம் பதிவு போடுறாங்க. கருத்து சுதந்திரம், இது கருத்து சுதந்திரமா? நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கும் நீங்கள் செத்து விடுங்கள்னு சொல்றது கருத்து சுதந்திரமா? இது பகிரங்கமான மிரட்டல்.
இந்த மிரட்டலை யாருக்கும் விட முடியாது. ஒரு அதிகாரம் உள்ள நபரே அதிகாரமற்ற நபர் மேல் விட முடியாதுங்கும் போது உங்களிடம் அதிகாரம் இல்லாமல் நீங்கள் அதிகாரம் உள்ள நபர் மேல் மோதினால் எந்த அளவிற்கு நீங்கள் பாதிப்பை அடைவீர்கள். நான் சொல்றது அபிஷியலா சொல்லலைங்க, ஒரு நண்பராகவே நீங்க பாருங்க. மோத வேண்டிய இடத்தில் போய் மோதணும்ல, நீங்க எல்லை மீறி மோதினீங்கன்னா என்ன ஆகும்? எதிர்வினை மோசமா தான் இருக்கும். அதற்கான பலனை தம்பிகள் அனுபவிப்பார்கள். இப்ப கூட என்ன நடக்குது? அவசரமாக 22 பேரும் வக்கீல்கள் மூலமாக மன்னிப்பு கடிதத்தை எழுதி வைத்துக்கிட்டு காலில் விழுறதுக்கு சரண்டர் ஆவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் இப்போ பேசியது தவறு அப்படின்னு. அப்ப இது கருத்து சுதந்திரம். நீங்க வாதாடலாம் செய்யணும். இதுவரையிலும் வாய்கிழிய இனி என்ன பேசுற ஒவ்வொரு மேடையிலையும் நீ என்னோட எதிரியாக இருந்தாலும் சரி, உன் கருத்து அதை நான் மதிக்கிறேன், அதை வாழ வைப்பதற்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன்னு பேசுறிய. உன் தம்பிகள் பேசியது கருத்தா இல்லது நீ பேசுவதுதான் கருத்தா? உன் பேச்சின் அடுத்த கட்ட விளைவுதான் இது. நீ தான் குற்றவாளி. நீ ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது மேடையிலேயே என்னுடைய செல்போனை தோண்டி பாருங்க, அதுல கெட்ட வார்த்தைகள் எல்லாம் இருக்கும், மோத்தாங்கம்மான்னு இருக்கும்னு குறிப்பிட்ட இந்த அதிகாரியை குறிப்பிட்டு பேசுகிறீர்கள் நீங்க. அப்போ ஒரு அதிகாரி மேல் இருக்கக்கூடிய மரியாதை என்ன என்பது நீங்கள் காட்டுறீங்க. அதோட அடுத்த கட்டத்தை இவன் காட்டுறான். நீங்க ஏவி விடுறீங்க. நான் சொல்றேன், இன்னும் பகிரங்கமா சொல்றேன், நீங்க மேடையில் பேசும்போது ஒரு அளவில் பேசுகிறீர்கள். அதை அளவற்ற முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு விவரம் தெரியாதவர்களை, இந்த பிரச்சனையின் பின்விளைவுகள் தெரியாதவர்களை ஏவி விடுறீங்க. உங்களுக்கு பாஜகவோ அல்லது இன்ன பிற கட்சிகளோ பின்புலம் இருக்கலாம், உங்களை பாதுகாக்கலாம். உங்களுடைய சித்தப்பாவின் அடியாள் படை கூட உங்களை பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கலாம். நாளைக்கு நீங்க கேஸுக்குன்னு போனீங்கன்னா வரும். அந்த சாதாரணப்பட்ட மக்களுக்கு என்ன தெரியும்? நீங்க போடுறீங்க, அதனுடைய எதிர்வினை தெரியாமல் அவர்கள் போடுகிறார்கள். இது கிட்டத்தட்ட நான் என்ன சொல்றேன், ஒருத்தரை கொண்டு போய் ஒரு ஒரு ஆயுதத்தை எடுத்து ஒரு அஃபென்ஸ் செய்யணுங்கிறது மட்டும் இல்லை, அது மட்டுமே குற்றம் அல்ல. மன ரீதியான உளவியல் ரீதியான இந்த மாதிரியான பகிரங்கமான மிரட்டல்களை விடுப்பதும் கூட மிகப்பெரிய குற்றம். அந்த அடிப்படையில் தான் இந்த கண்ணன்கிற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனுடைய தோற்றுவாய் என்பது சீமானிடம் இருக்கிறது. அதனுடைய தோற்றுவாய் என்பது சாட்டை துரைமுருகனிடம் இருக்கிறது. அப்போ மொத்தமாகவே இவர்கள் இது கருத்து சுதந்திரம் இல்லைங்க, அவதூறுகளை பரப்புகிற ஒரு எந்திரமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்சி. ஏவி விட்டா மொத்தமா போய் ஏறி விழுவாங்க. ஒரு கட்சியோட தலைமையே எப்படி அந்த கட்சி தொண்டர்களை இப்படி, அதுவும் ஒரு அதிகாரிகள அரசு பணிகள் இருக்கிறவங்க, அவங்க தங்களோட கடமையை செய்யறாங்க. அது நீங்க எதிர்க்கிறதா இருந்தா ஒரு அரசு இப்படி கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அரசை தான் இருக்க முடியும், அரசு கட்டமைப்பு தான் இருக்க முடியும். ஒரு தனிநபரை இப்படி வன்மமா தாக்குங்கன்னு சொல்லி ஒரு தலைமை எப்படி சொல்லணும்? இது எப்படி இப்படி ஒரு ப்ராசஸ் ஒரு கட்சியில இருக்காதுல்ல? அதுதான் இப்ப என்னன்னா, நாம அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். வண்டாரி தமிழ்மணி அப்படிங்கிற நபர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நபர் வெளியில புலம்புனார். அந்த சாட்டை துரைமுருகனுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு சின்ன நகைக்கடை வச்சிருக்கிறாரு, தமிழ் நகைக்கடைன்னு சொல்லி. அதுல இவங்க பசங்க அதாவது இவங்க கட்சிக்காரர்களே நகையை வைப்பது மீட்டுவது அப்படிங்கிற நிலைமையில இருந்த நபர் அந்த மாதிரி இருந்த போது சாட்டை துரைமுருகன் 2012 80,000 ரூபாய் அளவிற்கு நகை வாங்குறாரு. அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை. 80,000 2012 பார்த்துக்கங்க, கிட்டத்தட்ட இன்னைய தேதிக்கு 70 கிராம் நகை. அன்னை தேதிக்கு இன்னைக்கு ரேட் என்னன்னு பார்த்துக்கங்க. அந்த அளவிற்கு தொகையை வாங்கிட்டு அதை பணத்தை கேட்டு கொடுக்கவே இல்லைன்னு பெரிய நெருக்கடி கொடுத்து ஒரு 30,000 ரூபாய் வரலும் கடைசி வரலும் கொடுக்குறாப்புல. ஒரு 30,000 ரூபாய் பெண்டிங் இருக்குது. அந்த பெண்டிங்கை மறுபடியும் கேட்கறதுக்காக சீமான்ட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போறாரு. அப்புறம் ஒன்று மிரட்டி காசு தூக்கி கொடுத்து பைசல் பண்ணி முடிக்கிறாப்புல. முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அதாவது சாட்டை துரைமுருகன் செய்தது ஒரு வாட்ஸ்அப் குரூப், அதில் தூக்கி இவரை கவனித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு விட்டுறாப்புல வண்டாரி தமிழ்மணியினுடைய ஃபோன் நம்பரை. சொந்த கட்சிக்காரன்னு பார்க்கல, தன்னுடைய சொந்த உழைப்பை எல்லாம் அந்த நாம் தமிழர் கட்சிக்காகத்தான் பயன்படுத்தி அவர் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நிறுவனம் அவர் வச்சிருந்த அந்த தமிழ் நகைக்கடையெல்லாம் வித்துட்டு வேற வழி இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு டெம்போ வாங்கி விட்டு தொழில் பண்ண வேண்டிய அளவுக்கு கஷ்டத்துக்கு வந்துட்டாரு. இந்த நிலையில் இந்த ஃபோன் நம்பரை போட்டு விட்டு வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் அவர்களுடைய தம்பிகள் ஃபோன் பண்ணி கெட்ட வார்த்தையில் திட்டுவது.
அதுவும் வந்து அவர் சொல்ல முடியாத அளவுக்கு சொல்றாரு. அவரும் அந்த கட்சியை சார்ந்தவர் தானே, அவரே எப்படி திட்டுறாங்க? வண்டாரி தமிழ்மணி விவகாரத்துல வெளிநாட்டுல இருந்து தொடர்ந்து திட்டுறாங்க. வண்டாரி தமிழ்மணிக்கும் அவருடைய மனைவிக்கும் கடுமையான மிரட்டல்கள் வருகிறது. போன் போட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில மிக மோசமாக திட்டுறாங்க. இதை கேட்க முடியாமல் குடும்பத்தோட போய் சீமான ஒரு ட்ரிப் பார்த்து மறுபடியும் சாட்டை துரைமுருகன் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டாப்புல, என்னுடைய பேரை வந்து இந்த மாதிரி என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து திட்ட வச்சுட்டாப்புல அப்படின்னு சொல்லும்போது, நான் அவனை ஒருத்தனை வச்சு தான் எல்லாத்தையும் ஒப்பைத்திட்டு இருக்கிறேன், நீ அவன் மேலே பிரச்சனையை கொண்டு வராத அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புகிறார் சீமான், போடா அப்படின்ட்டு. இது தாங்க முடியாமல் மனத்தாங்கலின் காரணமாக அந்த குடும்பத்தில் அவர் மனைவி தீக்குளிச்சு செத்து போயிடுறாங்க. இப்போ மொத்தமா தொழில் போச்சு, மனைவி போயிடுச்சு, வாழ்க்கையில எதுவும் இல்லைங்கிற நிலைமையில ஒரு சாதாரணமா டெம்போ ஓட்டி பிழைக்கிற கஷ்டத்தில் நெருக்கடியில் இந்த நபர் வாழ்கிறார். இதுதான் நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தன் சொந்த கட்சிக்காரனையே கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு கூட்டம். எவன் செத்தாலும் பரவாயில்ல, என் வண்டிக்கு பெட்ரோல் போடணும், என் வாழ்க்கை ஓடணும், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு கொலைவெறி கூட்டம் தான் இன்னைக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மேலேயே தங்களுடைய கோபத்தை வன்மத்தை காட்டி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவங்க வச்சிருக்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்ல ஒரு செய்தியை பரப்பி இதை தூக்கி இன்னைக்கு அடிங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கணும்னு சொல்றாங்களோ அவங்க அடிப்பாங்க. அது வண்டாரி தமிழ்மணி சொந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, அல்லது வருண் ஐபிஎஸ் ஆக இருந்தாலும் சரி, இதுதான் இலக்கு, இந்த மாதிரி தான் பேசணும்னு சொல்லி ஒரு டெமோவுக்கு 2 வார்த்தைகளை போட்டு அவர்கள் ஒரு பதிவை போட்டு விட்டால் அதையே பதிவு செய்கிறவர்கள் ஒரு கூட்டம். அது போக புதுசா இட்டுக்கட்டி தன்னுடைய கற்பனையோ அல்லது தன்னுடைய ஆதங்கத்தையோ, ஏன்னா இதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ராட்வீலர் நாய்களை மொத்தமா வளர்த்து வச்சிருக்கிறது மாதிரிங்க, போய் கடின்னு சொல்ல மொத்தமா கடிக்கணும், அதுதான் அதோட வேலையே. இப்படி கொடுப்பதையெல்லாம் கடித்து பழகிய ஒரு ராட்வீலர் கூட்டமாக இருக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சி. அதனாலதான் இவர்கள் வந்து யாரை கடிப்பது என்று தெரியாமல் அதிகாரியின் மேலும் அவர் குடும்பத்தின் மேலும் கடித்து வைத்திருக்கிறார்கள். அதன் விளைவுதான் இன்னைக்கு உங்களுடைய பல்லை உடைப்பதற்கான ஒரு எஃப்ஐஆரை போட்டு இவர்களை கைது செய்திருக்கிறார்கள். சோ நிச்சயமாக இந்த கைதின் தொடர்ச்சியாக சீமானுக்கும் ஒரு பாடம் கற்பிக்கப்படும், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும், நாம் தமிழரின் பல் உடைக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு பொதுப்பணியை செய்யற ஒரு காவல்துறை அதிகாரி அவர் அந்த வேலையை செஞ்சதுக்காக இவ்வளவு ஆபாசமா கொலை மிரட்டல் வர்றதை பேசுறாங்க. ஒரு கட்சி தலைவர் சீமான் அவர்களே வந்து மேடையில வந்து அவ்வளவு ஆபாசமா வந்து காவல்துறையினர் பேசுறாரு. ஆனா இதையும் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சில பேர் இதுக்கு ஆதரவா பேசுறாங்க. ஊடகங்கள்லாம் கூட இது காட்டமான விமர்சனம்னு சொல்றாங்களே, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, கருத்து சுதந்திரம் பற்றி சீமான் சொன்ன டயலாக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் இதுக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து உங்க அப்பனாத்தாவை யாரையாவது திட்டினேன் அப்படின்னு சொன்னா என் குடும்பத்தை பத்தி நீங்க திட்டுங்க. இது வந்து அவர் சொல்லுகிற ஒரு கட்சி தலைவர் தான் வந்து ஒரு பொறுப்புள்ள, நான் வந்து இந்த உலகத்துக்கு மனுஷனுக்கு மட்டும் இல்ல சிட்டுக்குருவிக்கும் 5 அறிவு படைத்த ஜீவராசிகளுக்கும் சேர்த்து நான் கட்சி நடத்துகிறேன்னு சொல்லுகிற ஒரு நபர், நான் உன் குடும்பத்தை திட்டுறேன், நீ என் குடும்பத்தை திட்டு அப்படின்னு சொன்னதுதான் வந்து கருத்து சுதந்திரத்துக்கான இலக்கணம், சரிங்களா? அதனாலதான் இன்னைக்கும் ரெக்கார்டில் வெளிவருகிற இந்த சாட்டை துரைமுருகன் மூலமா வெளிவந்துட்டு இருக்கிற அந்த ஆடியோ இருக்கு இல்லையா, அந்த ஆடியோக்களில் இருக்கக்கூடிய ஆபாசங்களுக்கெல்லாம் ஊற்றுக்கண்ணே சீமான் தான். ஸோ இந்த டூ அண்ட் ஃப்ரோ இப்படி நடந்து கொள்ளலாம், இது தவறு இல்லை, இதுதான் வந்து சுதந்திரம், இதற்கு ஒரு சுதந்திரம் வேண்டும். இது வந்து இப்படி யோசிச்சு பாருங்க, நான் என்ன வேணாலும் கெட்ட வார்த்தை பேசுவேன், எப்படி வேணாலும் ஆகபாசமா திட்டுவேன், நீங்க திட்டதுக்கு தகுதி இருந்தா திட்டணும், இல்ல அப்படின்னா பொத்திட்டு போகணும். இதுக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும், இதுக்கு ஒரு ரெகக்னேஷன், ஒரு அரச பாதுகாப்பு வேணுங்கிறாங்க. இதுக்கு பேரு கருத்து சுதந்திரம்னு சொன்னா இதை எப்படி கருத்துன்னு ஏத்துக்கிட முடியும்? ஒரு விமர்சனத்தை வைங்க, என்னுடைய நடவடிக்கையின் மேல் விமர்சனத்தை வைங்க, அது வேற. உன்னை கொல்வேன், நீ இல்லட்டா நான் உன்னுடைய சந்ததியை தேடி வந்து அவர்கள் எந்த மூலையில், ஒருவேளை வருணவர்களுடைய குழந்தைகள் படிச்சு இந்த துறைக்கே வராம ஒரு அமெரிக்காவில் சாப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தா கூட அந்த கலிபோர்னியா மாநிலத்துக்கு போய் அவர்களை தண்டிப்பேன்னு சொல்வதற்கு உனக்கு எவ்வளவு தடித்தனமும் திமிரும் வேண்டும்? இந்த உரத்தை உனக்கு யார் ஊட்டியது? அப்ப அதைத்தான் சொல்றேன், சீமானின் வளர்ப்பு இது. சீமானே மொத்தத்துல கரெக்டா அந்த நபரே இருக்கிறார், அவர் இதைத்தான் செய்யறார்.
இப்ப என்ன நடக்குது, நான் என்ன கேட்கிறேன்னா, சீமான் அப்படி பேசுறார், சீமானுடைய பிள்ளைகள் இப்படி பேசிட்டு இருக்காங்க, அவருடைய தொண்டர்கள் அப்படின்னா, இப்போ இது ஒரு காலகட்டம். இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பறந்து விரிந்த ஒரு பரப்பளவில் சமூக வலைதளத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அதில் எதை பேச வேண்டும், எப்படி பேசணும், ஒரு விஷயத்தை நம்ம பரப்பணும் அப்படின்னா எப்படி பரவும், எப்படி அது சுத்தி வரும்ங்கிறத நீங்க வரையறுக்க வேண்டிய ஒரு காலத்துல இருக்கிறோம். சோ கருத்து சுதந்திரம்னு பேசுகிறவர்கள் அயோக்கியத்தனம் பண்ணுவதையும், கொலை மிரட்டல் விடுவதையும், பிறருடைய அந்தரங்கங்களை அசிங்கமாக பேசுவதையும் கருத்து சுதந்திரம் ஒரு காலமும் பேச முடியாது. அதை எந்த விதத்தில் யார் மீது நடவடிக்கை எடுத்தாலும் அது சரியானதுதான். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இவர் சவுக்கு சங்கர் மீது ஏற்கனவே போட்ட குண்டாஸ் வந்து நீதிமன்றத்தால வந்து உடைக்கப்பட்டது. மீண்டும் வந்து தமிழக காவல்துறை வந்து கஞ்சா வழக்கில் அதன் பேர்ல வந்து ஒரு குண்டாஸ் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து இதை வந்து எதிர்க்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இவர் முழு மனதோட எதிர்க்கல, அதை ரொம்ப முக்கியமா பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஏன்னா அந்த தம்பிக்கு என்ன பண்ணேன், என்னையே இப்படி கேவலமா திட்டுறானே, சின்னம் போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி சிரிக்கிறானே அப்படின்னு நொந்துக்கிடுறாரு. யாருக்கிட்ட? சவுக்கு சங்கருடைய ஆசை என்ன போனை போட்டு புலம்புறாரு. இந்த அளவுல தான் சீமானுடைய நிலைமை இருக்கு. அப்போ ஒன்னே திட்டும் போது உனக்கு வந்தா ரத்தம், ஊருக்கு வந்தா தக்காளி சட்னியாங்கிற மாதிரியான, எனக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி நிலைமையில தான் நீ பேசுற. உனக்கு வலிக்குது. சவுக்கு சங்கர் இப்படி எல்லாம் பேசினால் அது எனக்கு வலிக்குது. ஆனா நானும் சவுக்கு சங்கரும் சேர்ந்து அடுத்தவங்களை என்ன வேணாலும் பேசுவோங்கிற நிலைமையில தான் இந்த கூட்டம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்களை ஒருத்தர் விமர்சிக்கும் போது வலிக்குது, 2 பேரும் சேர்ந்து வேற ஆளை விமர்சிச்சா அது வந்து வலிக்காது. அப்போ இது என்ன வகையான கருத்து, இது என்ன, அதுக்கு என்ன விதமான சுதந்திரம்? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நபர் வந்து 4.5 கிலோ கஞ்சா வச்சிருந்தாருங்கிறது வழக்கு. 4.5 கிலோ கஞ்சா வைக்கலன்னு சொல்லு, கஞ்சா எங்க இருந்துச்சுன்னு சொல்லி நீ வந்து ஆதாரம் காட்டு, கஞ்சா பயன்படுத்தலைன்னு சொல்லு, அவருடைய உடம்புல டெஸ்ட் பண்ணா கஞ்சாவுக்கான எந்த இது இருக்காதுன்னு சொல்லு, உன்னால முடியுமா? நீ அதுக்கு தயாரா? நான் இன்னொன்னு ஒரு விஷயத்தையும் சொல்றேன். இப்போ 22 பேர் மேல வழக்கு போடப்பட்டிருக்குல்ல நாம் தமிழர் கட்சியில, அதுல முதல் ஆளாக கண்ணன்கிற நபர் மேல கைது செய்யப்பட்டிருக்காரு இல்லையா, அந்த நபரை சோதித்ததில் அவருடைய அந்த ரத்தத்துல வந்து கஞ்சா அடித்ததற்கான அந்த டெஸ்ட் ப்ரூவ் ஆயிருக்குது. அப்போ கஞ்சா போதையில தான், முழு போதையில தான் வந்து தம்பி இருந்து அடிச்சிருக்காப்புல. கட்ட வார்த்தைகளை எல்லாம் கட்ட அடிச்சு தள்ளி இருக்கிறான். அண்ணன் சொல்லிட்டாரு, அதனால நான் வந்து கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பொழிஞ்சு தள்ளுவேன்னு ஒரு வேறு உலகத்தில் வாழுகிற நபரா இருந்துட்டு தான் தள்ளிட்டு இருந்திருக்கிறான். ஸோ அதனால தன் சொந்த கட்சிக்குள்ளேயே இப்படிதான் கஞ்சா குடிக்கைகளை வைத்திருக்கிற நாம் தமிழர் சீமான் இன்னொரு கஞ்சா குடிக்கைக்கு வந்து வக்காலத்து வாங்குகிறார் அப்படின்னு தான் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு, இவர்கள் பேசுகிற அவதூறுகளுக்கு அங்கீகாரம் கேட்கிறார்கள். இதை சட்டப்படி கொடுக்க முடியாது என்பதுதான் பிரச்சனை. இவ்வளவு நேரம் இந்த செய்தி தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.